Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10ஆம் வகுப்பு அறிவியல் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க் 7 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இந்த கொஸ்டினை கட்டாயம் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எத்தனை கொஸ்டின் படிச்சிருந்தாலும் சரி இந்த 20 கொஸ்டின் கட்டாயம் படிங்க. இந்த 20 கொஸ்டின் நீங்கள் படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணலாம். அதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த கொஸ்டின் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினை கன்சல்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா? நிலைமம் எத்தனை கேட்பணும், அவற்றின் ஒவ்வொரு வகைகளும் எடுத்துக்காட்டுடன் விளக்கு. இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு 4 மார்க்கில் கேட்போம். இதே அல்லது வந்து கிவன் எக்ஸாம்பிள் ஈச் டைப்னு சொல்லி 7 மார்க்கில் கேட்போம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். தட் மீன்ஸ் வந்து ராக்கெட் ஏவுதலை விளக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை விளக்கு. நாலாவது கொஸ்டின், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் த நார்மல் டிவி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி டிவியோட மெரிட்ஸ். இதுவும் கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்இடி பார்த்தீங்கன்னா டிவியோட வந்து பார்த்தீங்கன்னா அதோட நன்மைகள் அந்த கொஸ்டினில் கம்பேர் பண்ண. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல்லியல்பு வாயு சமன்பாடு. அடுத்து 6வது கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நவீன அணுக்கொள்கை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையே உள்ள தொடர்பு. 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் ஏ லேபிள் டயக்ராம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து 9th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன். இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 2 மார்க்கில் 2 கொஸ்டின் வரும், 4 மார்க்கில் 2 கொஸ்டின் வரும், 7 மார்க் 2. அந்தளவு முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அண்ட் வெயிட் கட்டாயம் படிச்சுக்கணும். ஸோ இது 2 மார்க்லேயே வரும், 4 மார்க்கில் கம்மி. அதுக்கப்புறம் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். அதுக்கப்புறம் மோனோகாட் ரூட், டைகாட் ரூட், ஏரோபிக் அண்ட் அனர்பிக் ரெஸ்பிரேஷன், ஆர்டரி அண்ட் வெயின். ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், இன் வாட் வேஸ் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன் டிஃபரன்ஸ் ஃப்ரம் டெலிகன்ட் சப்ஸ்டன். அதாவது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் ஈரம். இதற்கு எல்லாம் தமிழில் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை, தூர பார்வை, குழி லென்ஸ், குவி லென்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோனோகாட்ரிக்னா ஒரு வெத்தலை தாவர வேர், இருவத்திலை தாவர வேர். அதே மாதிரி காற்றுள்ள சுவாசம், காற்றுள்ள சுவாசம், தமனி மற்றும் சிறை. அதே மாதிரி ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன் டெலிகன்ஸ் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள், ஆட்டம் அண்ட் மாலிகுல். ரொம்ப முக்கியமான அணு மற்றும் மூலக்கூறு. அதே மாதிரி இப்போ நாளமுள்ள சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் மல்டிபிளேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பீனோடைப் அண்ட் ஜீனோடைப். இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த பேராசிட் அடாப்டேஷன் இன் லீச். அதாவது அட்டையில் காணப்படும் பல்வேறு தகவமைப்புகள். நெக்ஸ்ட் எனாமினேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது என்ன கொடுத்துரு, ரத்தத்தின் பல்வேறு பணிகள். நெக்ஸ்ட் நியூரான் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்க, நியூரானின் அமைப்பு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா குரோமோசோமின் அமைப்பு. அடுத்து டிஎன்ஏ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் வரக்கூடியது. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். அதான் நல்லியல்பு வாயுகளுக்கும் இயல்பு வாயுகளுக்கும் இடையுள்ள தொடர்பு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். தட் மீன்ஸ் வந்து இந்த மர கோட்பாடு. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொலிபிலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சொலிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள். டிரான்ஸ்பிரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் ஜிம்பர்லின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓவராலாக இந்த 20 கொஸ்டினும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் படிச்சிருந்தாலும் இந்த 20 கட்டாயம் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 20 மட்டும் படித்தா போதும். எக்ஸாக்டாக சொல்ல இந்த 20 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிறைய 2 மார்க் இருக்குது. அந்த 2 மார்க்கை கன்சால்டேட் பண்ணி ரொம்ப முக்கியமான 2 மார்க் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஓகே, தேங்க்யூ, பாய்.